ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் புரத சத்தின் தேவை பற்றியும் புரத சத்து நிறைந்த உணவு பற்றியும் பார்க்கலாம். புரத சத்து தசைகளின் வளர்ச்சிக்கும் திசுக்களை பராமரிப்பதற்கும் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவுகிறது. பசியை கட்டுப்படுத்துகிறது, எடை இழப்பை ஊக்குவிக்கிறது, இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவுகிறது. மேலும் புரத சத்து உடலில் ஹார்மோன்கள் மற்றும் என்சைம்கள் உற்பத்தி செய்யவும் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் அவசியமானது. புரதங்கள் உடலின் செல்களை மற்றும் உறுப்புகளின் அமைப்பு மற்றும் சீரமைப்பிற்கு தேவைப்படுகின்றன. புரத சத்து சைவம் மற்றும் அசைவ உணவுகளில் காணப்படுகிறது. புரதச்சத்து நாம் உட்கொள்ளும் உணவுகளில் 10 முதல் 35% வரை தேவைப்படுகிறது. அதாவது 200 முதல் 700 கலோரிஸ் புரோட்டீன் தினமும் தேவைப்படுகிறது. இந்த புரதச்சத்து ஒவ்வொருவரின் எடையை பொறுத்து மாறுபடும். 1 கிலோ எடைக்கு 0.8 கிராம் to 1.6 கிராம் புரோட்டீன் தேவைப்படுகிறது. அது ஏறக்குறைய 40 கிராமிலிருந்து 100 கிராம் வரை வரும். புரதச்சத்து எல்லா விதமான உணவு வகைகளிலும் காணப்படுகிறது. இறைச்சி வகைகள், முட்டை, பால், பருப்பு, பயறு வகைகளில் காணப்படுகிறது மற்றும் பழங்கள், காய்கறிகள், பச்சை கீரை வகைகள் எல்லாவற்றிலும் காணப்படுகிறது. அதன் அளவு ஒவ்வொரு உணவுப் பொருட்களிலும் மாறுபடுகிறது. பயறு வகைகள், பருப்பு வகைகளில் அதிகமாக புரதச்சத்து காணப்படுகிறது. முளை கட்டிய பயறு வகைகளில் அதிக புரோட்டீன் சத்து காணப்படுகிறது. சைவ உணவு சாப்பிடுபவர்கள் அதிக பருப்பு பயறு வகைகளை சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு தேவையான புரத சத்துக்களை உட்கொள்ளலாம். தினமும் புரத சத்து அதிகமுள்ள உணவு வகைகளை உட்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.